ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த லவ் வந்து அடுத்து எப்படி வந்து மூவ் ஆக போகுது, உங்களுடைய லவ்வில் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் மாறுமா, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றின ஒரு ரீடிங் தான் இது. இதில் பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. இதில் எந்த பைல் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய மூச்சை கவனிச்சுக்கோங்க. நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் மனசு எந்த பைல் சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க கமெண்டில். பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்டில் டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த லவ்வுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த எஃபோர்ட் எல்லாமே உங்ககிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் பர்சன் கூட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கீங்க. அந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்து உங்களால் வெளியே வர முடியலை. நீங்கள் இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்து வெளியே வரணும். உங்கள் பர்சன் கூட எப்போவுமே அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கிறது, அவங்க பேசலைன்னா நீங்கள் ரொம்ப அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் பர்சனை வந்து சேஸ் பண்ணுற விதங்கள் எல்லாமே உங்ககிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் இனிமேல் இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. உங்கள் நபரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. உங்கள் லவ்வில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருந்த ரிலேஷன்ஷிப்பு தான். உங்கள் பர்சன் அதை வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் வேற ஒருத்தங்க கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கலாம். இது உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் மாறி மாறி நீங்கள் வந்து சண்டை போட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த ஒரு இஷ்யூனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக்கப்பை வந்து சந்திச்சிட்ருக்கு. உங்களுடைய பர்சன் வந்து ரீசனே இல்லாமல் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்கள் லவ்வில் நடந்த விஷயங்களை வச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரீசன் இல்லாமல் தான் விலகி போவாங்க. அதே மாதிரி உங்கள் பர்சன் வந்து திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. திரும்பவும் ஏதோ ஒரு பெயினை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு, இல்லை அந்த நபருக்கு ஏதோ ஒரு பெயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்களா இல்லையான்னு பார்த்தா அந்த பர்சன் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த லோன்லி வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு வந்து இப்போ வந்து தேவை. சரியா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பர்சனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நிறைய லவ் ஃபீலிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லவ்வை வந்து இப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப லோன்லியாக உங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. மற்றவங்க கிட்ட அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் இல்லை. அதுதான் இந்த எம்டிக்கான வந்து ரீசனாக இருக்குது. உங்களை தனியாக விட்டுட்டாங்களே அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. இந்த தனிமைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் வந்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்காக தான் இந்த தனிமையை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பர்சன் வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லவ்வை வந்து நல்ல சினிமாவில் வர மாதிரி தான் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனை பண்ணுறீங்க. சரி, உங்களை நீங்கள் ரொம்ப திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ரியல் கிடையாது. சினிமாவில் வர மாதிரி தான் ரியல் லைஃப் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்கள் பர்சன் அதையும் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. மற்றவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் தான் நீங்கள் அதை வந்து கொண்டு வந்து இமேஜினேஷன் பண்ணுறீங்க. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. சரியா, நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பெரிய ஒரு பெயினை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடிக்டடாக இருக்கீங்க, ஓவராக வந்து எக்ஸைட்டடாக ஆகுறீங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரியா, ஒவ்வொரு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கற்பனை உலகத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ரியாலிட்டியை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இங்கே இருக்குது. உங்கள் பர்சன் கிட்ட அந்த லவ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த நபர் கூட பேசினது, பழகுனது,
ஃபிசிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து கெடுத்து விட்டுருக்கீங்க. அதாவது ஓவராக வந்து அவங்களுக்கு அடிக்டடாக இருக்கிறது, அவங்கள ஓவராக சேஸ் பண்ணுறது, மெச்சூராக பிஹேவ் பண்ணாதது, சரியா? இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த லவ் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இதனால தான் ரீசன் சொல்லாமல் உங்களை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் நபர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக யோசித்து தான் அந்த முடிவை வந்து எடுப்பாங்க, சரியா? திரும்ப அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் தாரா மந்த்ரா இதை வந்து நீங்கள் டெய்லியுமே சேட் பண்ணிக்கிட்டே வாங்க. டெய்லியுமே 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த க்ரீன் தாரா மந்திரம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வர வர வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம், தேவையில்லாத அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து விலகும். எகெயின் அந்த பர்சனை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எல்லாமே வந்து புதிய விஷயங்களை தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து புதுசாக இனிமேல் நடக்கணும், நடந்த பாஸ்ட் எல்லாமே அப்படியே போகட்டும், இனிமேல் என் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து போயிருக்காங்க. நீங்கள் தான் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் லவ்வில் நடந்த அந்த கடந்த காலத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் லவ்வர் பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனுடைய பேச்சை கேட்டு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்கே வந்து நடந்திருக்கு. உங்கள் பர்சன் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்போ அந்த பர்சனை உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்கள் பர்சனை வந்து விடுற மாதிரியே இல்லை. அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அந்த பாஸ்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நபர் தான், உங்கள் நபர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரை வந்து உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பாஸ்ட்டுக்குள்ளாடியே இருந்து அது ஒரு இல்யூஷனாக திருப்பி தேவையில்லாததை வந்து உங்கள் மைண்டில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், யோசிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும். அதனால் அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் இன்றே நல்லபடியாக நீங்கள் கொண்டு போயிட்டு வாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை சந்தோஷமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் அடிக்ட் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு உங்களுடைய தாட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க உங்களை பற்றி நினச்சாலுமே பெருசாக அந்த தாட் வந்து இல்லை. ஏன்னா அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் அதில் தான் வந்து இம்பார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியே இல்லவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வர்றதுக்கு லோட்டஸ் முத்ரா வந்து பயன்படுத்துங்க. டெய்லியுமே நீங்கள் லோட்டஸ் முத்ரா வந்து பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றுறப்போ ஒரு தாமரைப்பூவை வச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றுங்க. அப்படி இல்லைன்னா கோவிலில் வந்து தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ரீன் தாரா மந்த்ரா வந்து டெய்லி வந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள் 108 டைமு. நீங்கள் மைண்டுக்குள்ளாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து மாறும். சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.